ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தமிழக பாரதிய ஜனதா தலைவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் நிகழ்ச்சி சென்னை அருகே வானகரத்தில் நடைபெற்றது. கடைசியாக பேசி முடித்த மாநில தலைவர் நாகேந்திரனுக்கு பிரம்மாண்ட மாலை சால்வை அணிவித்தும் செங்கோல் கொடுத்தும் நிர்வாகிகள் வாழ்த்தினர். அப்போது நாகேந்திரன் அண்ணாமலைக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தார். ஆட்சியில் திமுக இருந்து அகற்றப்படும் வரை செருப்பு அணிவதில்லை என்று அண்ணாமலை சபதம் ஏற்றியிருந்த நிலையில் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த செருப்பை அண்ணாமலையிடம் கொடுத்து அணிந்து கொள்ள சொன்னார் நாகேந்திரன். அவரது அன்பில் நெகிழ்ந்த அண்ணாமலை சற்றே தயக்கத்துடன் நிற்க சபதத்தை திரும்ப பெறும்படி அன்பு கட்டளையிட்டு செருப்பு அணிய வைத்தார் நாகேந்திரன். அப்போது மேடையில் இருந்த பாஜகவினர் ஆரவாரம் செய்தனர். கடந்த டிசம்பரில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானார். அப்போது பாரதிய ஜனதா மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்தார். ஆட்சியிலிருந்து திமுக அகற்றப்படும் வரை செருப்பு அணியப் போவது இல்லை என்று சபதம் எடுத்தார். சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொண்டார். 4 மாதங்களாக செருப்பு அணியாமல் இருந்தார். தற்போது அவர் தலைவர் பதவியில் இல்லாத நிலையில் சபதத்தை முடித்து வைத்து இருக்கிறார் நாகேந்திரன். நயினார் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றவுடன் அவருடைய முதல் கட்டளைன்னு தான் நான் சொல்லுவேன், செருப்பு போடணும் அப்படிங்கிறது. எப்பொழுதுமே ஒரு மாநில தலைவர் சொல்வது கேட்பது எங்களுடைய கடமை, அது எங்களுடைய கட்டாயம். அது மட்டும் இல்ல, அவரு செருப்பை வாங்கிட்டு வந்துட்டாரு. அதில் ஒரு மாநில தலைவர் சொல்லும் பொழுது அதை தட்டுவது ரொம்ப தவறு. அதனால மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை செருப்பை வாங்கி போடவும் வச்சுட்டாரு. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக 2026 ஒரு வேள்வியாக தவமாக எடுத்திருக்கும். அதே நேரத்தில் ஒரு கட்சியில் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. மாநில தலைவர் சொல்லிய பிறகு இன்னைக்கு அவர் வாங்கி கொடுத்த செருப்பை நான் மேடையில் போட்டுக்கிட்டேன். நிச்சயமாக 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்படும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. இதை விட முக்கியம், நான் செருப்பு போடுவதை விட முக்கியம், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிறாங்க.